வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். இந்தியன் நேவி அக்னிவீர் SSR அண்ட் MR ரெக்ரூட்மெண்ட்டுக்கான ஸ்டேஜ் 1க்கான ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஸ்டேஜ் 1ல் தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ கட் ஆஃப் இருந்திருக்குது, உங்களுடைய ரிசல்ட் எப்படி செக் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் ஸ்டேஜ் 2க்கான அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த அட்மிட் கார்டு எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அடுத்து ஸ்டேஜ் 2க்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொண்டு போகணும், அதில் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க, ஸ்டேஜ் 2ல் என்னென்ன ப்ராசஸ்லாம் நடக்க போகுது, இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இதில் கண்டிப்பாக நிறைய பேர் ஆல்ரெடி ரிசல்ட் செக் பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கு மெயில்லையுமே வந்திருக்கும். ஸோ இதில் நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆயிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஓகே, அதுவும் பர்டிகுலராக நீங்கள் சந்துருமா ஸ்டூடெண்டாக இருந்தீங்கன்னா அதையும் சேர்த்து கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட ஸ்டேஜ் 1க்கான மார்க் என்ன அதையும் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, ஸ்டேஜ் 1ல் உங்களோட மார்க், அதுக்கப்புறம் சந்துருமா ஸ்டூடெண்டாக இல்லை அப்படிங்கிறதையும் சேர்த்து கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ ஸ்டேஜ் 1ல் செலக்ட் ஆன எல்லாருக்குமே கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஸ்டேஜ் 2க்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. இருக்கக்கூடிய அந்த கம்மியான டைமில் நீங்கள் என்ன சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணல அப்படின்னா சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுங்க. ஃபிசிக்கலுக்கு இன்னும் சரியாக ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னா முடிஞ்ச அளவு உங்களுடைய 100% கொடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 9ஆம் தேதியே ரிலீஸ் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நான் ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன், நேவி ரிசல்ட் லிங்க்னு சொல்லி ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் நேவிக்கு அப்ளை பண்ணுறப்போ கொடுத்துருந்த அந்த இமெயில் ஐடி, அந்த பாஸ்வேர்டை கொடுத்துட்டு இந்த கேப்சா கோடை இங்கே என்ட்ரு பண்ணிட்டு லாகின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எக்ஸாம் ரிசல்ட்னு ஒரு ஆப்ஷன் வரும். இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ரிசல்ட் ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ இது நம்மளோட ஸ்டூடெண்ட் ஒருத்தருடைய ஸ்கோர் தான். ஓகே, அவர் பார்த்தீங்கன்னா SSRக்கு அப்ளை பண்ணியிருந்திருக்காரு. அவருக்கு 21.25 மார்க் வந்திருக்கு. தமிழ்நாட்டுக்கான கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 15 மார்க் தான். SSRக்கு 15 மார்க் தான். 15 மார்க்குக்கு மேலே நீங்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னா குவாலிஃபை ஆயிருப்பீங்க. உங்களுக்கு ஸ்டேஜ் 2க்கான அந்த அட்மிட் கார்டும் வந்திருக்கும். ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கும் யாரெல்லாம் குவாலிஃபை ஆயிருக்கீங்களா, ஷார்ட் லிஸ்டட் ஃபார் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு யாருக்கெல்லாம் எஸ்ன்னு வந்திருக்கோ அவங்களுக்கெல்லாம் கீழே பார்த்தீங்கன்னா அட்மிட் கார்டும் வந்துடும். ஸ்டேஜ் 2க்கான அட்மிட் கார்டும் வந்துடும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ MRக்கு எவ்வளோ கட் ஆஃப் இருந்துச்சுன்னா தமிழ்நாட்டுக்கு 16 மார்க்கு தான். அதாவது 50 மார்க்குக்கு 16 மார்க் கட் ஆஃப் MRக்கு. SSRக்கு 100க்கு 15 மார்க்கு தான் கட் ஆஃப். ஓகே, 100க்கு 15ங்கிறது எவ்வளோ கம்மி. ஸோ நீங்கள் கொஞ்சம் இந்த எக்ஸாமுக்காக ஒரு 10 நாள் 15 நாள் ஓரளவு ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாலே இதில் உங்களால் இந்த மார்க்கை எடுத்துருக்க முடியும். ஓகே, அதே மாதிரி தான் இதுவுமே ரொம்ப கம்மி தான். இதோட சிலபஸுமே ரொம்ப ஈஸியானது. ஓகே, ஸோ கண்டிப்பாக இதில் நிறைய பேர் ஷார்ட் லிஸ்ட் ஆயிருப்பீங்கன்னு நம்புறேன். ஸோ ஷார்ட் லிஸ்ட் ஆனவங்க மறக்காம கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. ஓகே, ஸோ அடுத்ததாக அட்மிட் கார்டில் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்னைக்கு ஸ்டேஜ் 2 நடக்க போகுது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. டேட் கொடுத்துருக்காங்க, எந்த டைம் ரிப்போர்ட்டிங் டைம்னு கொடுத்துருக்காங்க, எந்த ஷிஃப்ட்னு கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரிப்போர்ட்டிங் டைம் இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேட்ல இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த டேட் அப்படிங்கிறத நீங்கள் உங்களோட அட்மிட் கார்டில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ரிப்போர்ட்டிங் டைமுக்கு ஒரு 1/2 ஹவருக்கு முன்னாலேயே நீங்க அங்க ரீச் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. சென்டர் நேம் இதுல கொடுத்துருக்காங்க, INS அடையார் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அந்த சென்டர் எங்க இருக்குது அப்படிங்கக்கூடிய கம்ப்ளீட் அட்ரஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல எப்படி இந்த இடத்த ரீச் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு எல்லாருக்குமே INS அடையார்ல தான் இருக்கும். ஸோ இந்த சென்டரை எப்படி ரீச் பண்ணணும் அப்படிங்கிறத முன்னாலே பிளான் பண்ணிக்கோங்க. முந்தின நாளே போனால் அங்கே தங்குறதுக்கான அந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாத்தையுமே நீங்க தான் அரேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ அதெல்லாமே நீங்க பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ ஸ்டேஜ் 2ல என்னென்ன ப்ராசஸ் இருக்கும்னா ஃபர்ஸ்ட் பிசிக்கல் டெஸ்ட் இருக்கும். பிசிக்கல் டெஸ்ட் என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்றேன். இதுல நீங்க குவாலிஃபை ஆனாதான் அடுத்து ரிட்டன் எக்ஸாமுக்கு போக முடியும். ரிட்டன் எக்ஸாம் நீங்க இப்போ ஸ்டேஜ் 1ல என்ன எழுதுனீங்களோ அதே தான், அதே நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான், அதே சிலபஸ் தான், அதே மாதிரி தான் கொஸ்டினும் இருக்க போகுது. ஓகே, பட் இப்போ கட் ஆஃப் கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஸ்டேஜ் 1க்கு இருக்கிறத விட ஃபைனல் கட் ஆஃப் கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஓகே, அதனால நீங்க இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். அடுத்த ரிட்டன் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மெடிக்கல் டெஸ்ட்டுமே இருக்கும். மெடிக்கல் டெஸ்ட்ல எல்லா பாயிண்ட்டுமே செக் பண்ணுவாங்க. இதுல பர்டிகுலரா கண்ணுக்கு என்ன பார்ப்பாங்க அப்படிங்கறத மட்டும் இந்த வீடியோல பார்க்க போறோம். மற்ற பாயிண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். நார்மலா நீங்க வேற செலக்ஷன் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா அதுல என்ன பார்த்தாங்களோ அதே தான் இதுல இருக்க போகுது. ஓகே, கண்ணு, காது, மூக்கு எல்லாமே செக் பண்ணுவாங்க. ஃபிளாட் ஃபுட் இருக்கக்கூடாது, நாக்னி இருக்கக்கூடாது, அதுக்கப்புறம் டேட்டு போட்டிருக்கக்கூடாது, பல்லு செக் பண்ணுவாங்க, மற்ற எல்லா செக்கப்புமே இருக்கும். ஓகே, பிபி எல்லாமே செக் பண்ணுவாங்க. ஸோ அதில் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுதான் நடக்க போகிறது. ஸ்டேஜ் 2ல நடக்க போகிற ப்ராசஸ் இந்த 3 தான். இதில் நீங்கள் ரிட்டன் எக்ஸாமில் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்களோ அதை வச்சு தான் உங்களுக்கான ஃபைனல் செலெக்ஷன் இருக்கும். ஸ்டேஜ் 1ல எடுத்த மார்க் இனிமேல் யூஸ் ஆகாது. அது குவாலிஃபை ஆகிறதுக்கு மட்டும்தான். இப்போ ஸ்டேஜ் 2ல நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்களோ அதை வச்சு உங்களோட ஃபைனல் செலெக்ஷன் இருக்கும். ஓகே, பிசிக்கல் டெஸ்ட்டுக்கு மார்க்லாம் கிடையாது, நீங்கள் குவாலிஃபை ஆனால் போதும். இப்போ இதில் உங்களுக்கு டாக்குமெண்ட்டுமே செக் பண்ணுவாங்க. ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொண்டு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் SSRக்கு செலக்ட் ஆயிருந்தீங்க அப்படின்னா 12th மார்க் ஷீட் கண்டிப்பாக கொண்டு போகணும். 12th மட்டும் இல்லை, 10th இருக்கணும். 10th மார்க் ஷீட்டும் இருக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கான குவாலிஃபிகேஷன் என்னவோ அதுக்கான மார்க் ஷீட்டும் இருக்கணும். ஒரு சிலர் டிப்ளமோ முடிச்சிருந்தீங்கன்னா டிப்ளமோக்கான சர்டிஃபிகேட் மார்க் ஷீட் இருக்கணும். அட்லீஸ்ட் ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்டாவது கொண்டு போகணும். நீங்கள் NCC கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா NCC சர்டிஃபிகேட் கொண்டு போங்க, இல்லைன்னா பிரச்சனை இல்லை. இந்த கால் லெட்டர், அதாவது
இந்த அட்மிட் கார்டு இப்போ டவுன்லோட் பண்ணீங்கல்ல அந்த அட்மிட் கார்டு, அதுக்கப்புறம் நீங்க ஸ்டேஜ் 1க்கு கொண்டு போயிருப்பீங்கல்ல அந்த அட்மிட் கார்டோட காப்பியும் கொண்டு போகணும். ஓகே, அங்க நீங்க எக்ஸாம் ஹாலில் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க, திருப்பி தான் கொடுத்துருப்பாங்க. ஓகே, அதுல சைன்லாம் போட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த அட்மிட் கார்டையும் நீங்க வந்து கொண்டு போகணும். ஓகே, ஸோ ரெண்டுமே கொண்டு போகணும். நான் அந்த வீடியோலயே சொல்லியிருந்தேன், நீங்க இந்த அட்மிட் கார்டை பத்திரமா வச்சிருக்கணும், இது நீங்க ஸ்டேஜ் 2 போறப்ப தேவைப்படும்னு. ஓகே, ஸோ அதை வந்து கண்டிப்பா கேட்பாங்க, அதையும் கொண்டு போகணும். 2 அட்மிட் கார்டும் இருக்கணும். அதே மாதிரி டொமிசைல் சர்டிபிகேட்டும் கண்டிப்பா தேவை. ஸோ அதாவது ரெசிடென்சியல் இல்லைன்னா நேட்டிவிட்டி சர்டிபிகேட் கண்டிப்பா கொண்டு போகணும். ஓகே, அதுக்கப்புறம் ஆதார் கார்டும் கண்டிப்பா கொண்டு போகணும். பேன் கார்டு இருந்தா கொண்டு போங்க, இல்லைன்னா அப்ளை பண்ணுங்க. கிடைச்சிருச்சு அப்படின்னா கொண்டு போங்க, இல்ல லேட் ஆகும் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் 8 பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, ரீசெண்டாக எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து கொண்டு போகணும். நீங்க அப்ளை பண்ணப்போ கொடுத்துருந்த அதே போட்டோ தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. இப்போ ரீசெண்டாக எடுத்த போட்டோ, நீங்க கிளீன் ஷேவ் பண்ணி இருக்கக்கூடிய போட்டோ வந்து கொண்டு போங்க. அதே மாதிரி இப்போ உங்களுக்கு மெடிக்கல் டெஸ்ட்டும் இருக்குது அப்படின்னால கிளீன் ஷேவ் பண்ணிட்டு போங்க. பிரைவேட் பார்ட்ஸ் எல்லாத்துலயுமே வந்து ஷேவ் பண்ணிட்டு போயிருங்க. அதுக்கப்புறம் காலையில குளிச்சுட்டு போயிருங்க. ஓகே, ஏன்னா மெடிக்கல் போர்டில் இருக்கக்கூடிய டாக்டர் வந்து நீங்க நீட்டா இல்லை அப்படின்னாலே அவர் வந்து டிசப்பாயிண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனாலேயே ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன ப்ராப்ளம்ல கூட உங்களை வந்து அன்ஃபிட் போடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இண்டெம்னிட்டி பாண்டுன்னு ஒன்று இருக்குது. அது நீங்க அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்றப்ப அதுல லாஸ்ட் பேஜ்ல இருக்கும். அதையும் சேர்த்து பிரிண்ட் அவுட் எடுத்துருங்க. அதை எப்படி ஃபில் பண்ணி கொண்டு போகணும் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோல லாஸ்ட்ல பார்க்கலாம். அதுக்கப்புறம் வேற என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா, நீங்க 2 பிளாக் இல்லைன்னா ப்ளூ கலர் பால் பாயிண்ட் பென் வந்து கொண்டு போகணும். பேப்பர் அவங்களே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. இப்ப நடக்க போற இந்த ரிட்டன் எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா ஆஃப்லைன்ல தான் இருக்கும். அதனாலதான் பென்லாம் கொண்டு வர சொல்றாங்க. இந்த டாக்குமெண்ட் எல்லாமே நீங்க ஒரிஜினல் தான் கொண்டு போகணும். ஓகே, ஒரிஜினல் தான் கொண்டு போகணும். எல்லாத்துக்கும் ஒரு ஜெராக்ஸ் காப்பியும் கொண்டு போங்க. ஆனா கண்டிப்பா ஒரிஜினல் இருக்கணும். நான் காலேஜில் கொடுத்துருக்கேன் அப்படின்னா நீங்க வந்து அவங்க கிட்ட ஏதாச்சும் லெட்டர் எழுதி கொடுத்து வாங்கிருங்க. இந்த மாதிரி செலக்ஷனுக்கு போறோம்னு சொல்லி வாங்கிருங்க. கண்டிப்பா ஒரிஜினல் இருக்கணும். டிஜி லாக்கர்ல இருக்கிறத அக்செப்ட் பண்ணுவாங்களா, கலர் ஜெராக்ஸ் அக்செப்ட் பண்ணுவாங்களான்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஒரிஜினல் கண்டிப்பா இருக்கணும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்து 2 ப்ளூ அல்லது பிளாக் பால் பாயிண்ட் பென் வந்து கொண்டு போகணும். பேப்பர் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. இது வந்து ஆஃப்லைன்ல தான் இந்த எக்ஸாம் இது வரைக்கும் நடந்திருக்கு. அதாவது கோடிங் ஷீட்ல ஷேட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரன்னிங் பண்றப்போ ஷூ போட்டு தான் ஓடணும்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் உங்களுக்கு சேஃப்டியும் கூட, அதனால நீங்க ஷூ போட்டே ஓடுங்க. அதுக்கப்புறம் ஷார்ட்ஸ், ட்ராக் பேண்ட் இல்லைன்னா டிஷர்ட் இது போட்டு தான் ஓடணும். ஓகே, நீங்க கேர்ள்ஸா இருந்தீங்க அப்படின்னா டிஷர்ட் அதுக்கப்புறம் ட்ராக் பேண்ட் போட்டு ரன்னிங் பண்ணுங்க. பாய்ஸ்னா நீங்க வந்து ஷார்ட்ஸ் டிஷர்ட் அதுக்கப்புறம் இல்லைன்னா ட்ராக் பேண்ட் டிஷர்ட் எதுனாலும் போட்டுக்கலாம். ஓகே, உங்களோட விருப்பம் தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து கண்டிப்பா நீங்க வந்து ஷூ போட்டு ரன்னிங் பண்ணுங்க. இப்போ இருந்தே ஷூ போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இப்போ பிசிக்கல் டெஸ்ட்ல என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹைட் செக் பண்ணுவாங்க. மேல் ஃபீமேல் 2 பேருக்குமே 157 சென்டிமீட்டர் தான். ஓகே, மினிமம் 157 இருக்கணும். அதுக்கு மேல எவ்வளவு வேணாலும் இருக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் பிசிக்கல் டெஸ்ட்ல என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னா, இப்போ ஃபர்ஸ்ட் மேல் கேண்டிடேட்டுக்கு பார்க்கலாம். 1.6 கிலோமீட்டர் ரன்னிங் 6 நிமிஷம் 30 செகண்ட்ல கம்ப்ளீட் பண்ணணும். அடுத்து ஸ்குவாட்ஸ் ஒரு 20 போடணும். அதுக்கப்புறம் புஷ்அப்ஸ் ஒரு 15. அடுத்ததா நீ சிட்டப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15. இது எதுக்குமே மார்க்லாம் கிடையாது. ஆனா இதை நீங்க குவாலிஃபை ஆகணும். இதை கண்டிப்பா நீங்க பண்ணி ஆகணும். ஓகே, அதே மாதிரி ஃபீமேலுக்கு வந்து 1.6 கிலோமீட்டர் ரன்னிங் 8 நிமிஷத்துல கம்ப்ளீட் பண்ணணும். ஸ்குவாட்ஸ் ஒரு 15, புஷ்அப்ஸ் ஒரு 10, சிட்டப்ஸ் ஒரு 10. ஓகே, ஸோ இதெல்லாம் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ரன்னிங்கும் கண்டிப்பா பண்ணி ஆகணும். இதுக்கும் நீங்க வந்து கண்டிப்பா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க உங்களால பண்ண முடியுதான்னு. இதுல ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்கும் நடுவில் கண்டிப்பா கேப் இருக்கும். ஒரு 2ல இருந்து 5 நிமிஷம் வரைக்கும் கேப் கொடுத்துட்டு தான் அடுத்தடுத்த ஈவெண்ட் வந்து பண்ணுவாங்க. ஓகே, அடுத்ததா பாத்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாம். ரிட்டன் எக்ஸாம் பத்தி சொல்ல வேண்டியது எதுவுமே இல்லை. ஏன்னா நீங்க ஆல்ரெடி ஒரு எக்ஸாம் அட்டன் பண்ணி தான் இதுக்கு குவாலிஃபை ஆயிருக்கீங்க. அதே மாதிரி தான் இதுல நடக்க போகுது. வித்தியாசம் என்னன்னா, அப்போ நீங்க ஆன்லைன்ல அட்டன் பண்ணீங்க, இப்போ ஆஃப்லைன்ல அட்டன் பண்ண போறீங்க. அந்த ஒரே ஒரு வித்தியாசம் தானே தவிர கொஸ்டின் பேட்டர்ன் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சிலபஸ் எல்லாமே சேம் தான். டைம் எல்லாமே சேம் தான். அதுல வந்து உங்களுக்கு புதுசா எதுவுமே கிடையாது. ஓகே, நெகட்டிவ் மார்க் கண்டிப்பா இருக்கும். ஒரு கொஸ்டினை கரெக்டா அட்டன் பண்ணீங்கன்னா 1 மார்க், தப்பா அட்டன் பண்ணீங்கன்னா 0.25 மார்க் வந்து மைனஸ் ஆகும். எஸ்எஸ்ஆருக்குன்னா 100 கொஸ்டின், 1 மணி நேரம் டைம் கொடுப்பாங்க. அதுல வந்து இங்கிலீஷ், மேத்ஸ், சயின்ஸ், ஜிகேல 25 கொஸ்டின் இருக்கும். இதுக்கான சிலபஸ் நான் ஆல்ரெடி உங்களுக்கு முன்னாலேயே சொல்லியிருக்கேன். அதே சிலபஸ் தான் இப்போ இருக்க போகுது. ஸோ எக்ஸாக்டா எந்த மாதிரி கேட்பாங்க அப்படிங்கிறது நான் முன்னால சொன்னதான். சயின்ஸ், மேத்ஸ், இங்கிலீஷ்ல 25 கொஸ்டின் கேட்பாங்க. ஜிகேல 15, ரீசனிங்ல 10 கொஸ்டின் கேட்பாங்க. ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு 100 மார்க்குக்கு தான் எக்ஸாம் இருக்க போகுது. 100க்கு 40க்கு மேல எடுத்தீங்கன்னா கன்ஃபார்மா செலக்ட் ஆயிடலாம். ஆனா ஒரு 25-30 அந்த ரேஞ்சில தான் கட் ஆஃப் இருக்கும். பட் 40க்கு மேல எடுக்கிற மாதிரி நீங்க டார்கெட் பண்ணுங்க. ஓகே, அதுக்கப்புறம் எம்ஆருக்கு வந்து 50 கொஸ்டின். இதுவுமே நீங்க வந்து ஸ்டேஜ் 1ல என்ன பண்ணீங்களோ அதே தான், அதே சிலபஸ் தான். ஓகே, சயின்ஸ்ல 15 கேட்பாங்க, மேத்ஸ்ல 12, ஜிகேல வந்து 23 கொஸ்டின். ஓகே, ஸோ இதுலயுமே நெகட்டிவ் மார்க் இருக்கும். ஸோ மற்றபடி எந்த சேஞ்சுமே கிடையாது. நீங்க இது வரைக்கும் நம்மளோட டெஸ்ட் சீரீஸ்ல ஜாயின் பண்ணல வேணா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இது வரைக்கும் ஜாயின் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ கடைசியில் நீங்க இந்த எக்ஸாம் அட்டன் பண்ண போறப்போ
டெஸ்ட்டில் உங்களுக்கு ஓரளவு நல்ல மார்க் வந்துச்சுன்னா ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதுக்காக தான். ஓகே, ஸோ நீங்கள் வந்து டெஸ்ட் சீரீஸ்ல வரைக்கும் ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஃபென்ஸ் காம்போன்னு ஒரு டெஸ்ட் சீரிஸ் வந்து நம்மளுடைய ஆப்பில் இருக்கும், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் நேவி எம்ஆருக்கு தனியாக இருக்குது, நேவி எஸ்எஸ்ஆருக்கு தனியாக இருக்குது. அதில் செக்ஷனல் டெஸ்ட் இருக்கும், சாப்டர் டெஸ்ட் இருக்கும், ஃபுல் டெஸ்ட் இருக்கும், அதுக்கப்புறம் சாம்பிள் பேப்பரும் இருக்கும். ஓகே, அஃபிஷியல் சப்ஜெக்ட் டெஸ்ட்டும் இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் அட்டன் பண்ணி பார்த்துக்கோங்க. பர்டிகுலராக ஃபுல் டெஸ்ட் வந்து நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னால் போட்டு பார்த்துருங்க. ஓகே, நீங்கள் ஜாயின் பண்ண வேண்டிய டெஸ்ட் சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் எக்ஸாம்ஸ் காம்போ அப்படிங்கக்கூடிய நேமில் சந்துருமேஸ் ஆப்பில் இருக்கும். எப்படி ஜாயின் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் ஹவு டு ஜாயின் அவர் கோர்சஸ்னு ஒரு வீடியோ கொடுத்துருப்பேன். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கோர்ஸில் எப்படி ஜாயின் பண்ணலாம்னு தான் சொல்லியிருப்பேன். அதே ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி நீங்கள் இந்த டெஸ்ட் சீரிஸை சூஸ் பண்ணி ஜாயின் பண்ணணும். அவ்வளோதான், 200 பே பண்ணணும். ஓகே, ஸோ இதில் வெறுமனே இந்த நேவிக்கு மட்டும் இல்லை, ஆர்மி அதுக்கப்புறம் ஏர்ஃபோர்ஸ், நேவி, அக்னிவீர், இந்த மூணுக்குமே வந்து அக்னிவீருக்கான டெஸ்ட் சீரிஸ் வந்து இதில் இருக்கும். அது போக ஆஃப்கேட், சிடிஎஸ், என்டிஏ, சிஏபிஎஃப்ல இருக்கக்கூடிய ஒரு சில இந்த மாதிரி நிறைய டிஃபென்ஸ் எக்ஸாம்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய டெஸ்ட் சீரிஸ் வந்து இதில் இருக்கும். ஓகே, கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ் ஆகும். இப்போ நீங்கள் சேஃப் ஸ்கோர்னு கேட்டிங்கன்னா எஸ்எஸ்ஆர், எம்ஆர் ரெண்டுக்குமே வந்து நீங்கள் வந்து 40க்கு மேலே எடுக்கணும். ஓகே, எம்ஆருக்கு வந்து மொத்தமே 50 தான், 50க்கு 40க்கு மேலே எடுக்கணும். எஸ்எஸ்ஆருக்கு வந்து 100க்கு 40க்கு மேலே எடுக்கணும். இதுக்கு மேலே எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு போஸ்டிங் கிடைச்சிரும். ஓகே, விஷுவல் ஸ்டாண்டர்ட் முக்கியமானது. நீங்கள் கண்ணாடி போடாதப்போ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா 6/12 6/12 ரெண்டு கண்ணிலையுமே இருக்கணும். கண்ணாடி போட்டிருக்கிறவங்களும் இதுக்கு எலிஜிபிள் தான். 6/6 6/6 வந்து ரெண்டு கண்ணிலையுமே இருக்கணும். இதில் கலர் பிளைண்ட்னஸும் உங்களுக்கு இருக்கக்கூடாது. ஓகே, அதுக்கப்புறம் இது வந்து உங்களுக்கு ஒரு நாளில் கம்ப்ளீட் ஆயிரும். மேக்ஸிமம் ஒரே நாளில் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. ஒரு சில நேரம் மழை பெஞ்சிருச்சு, இல்லைன்னா வேற ஏதாச்சும் தவிர்க்க முடியாத காரணத்தால் 2வது நாள் போகுது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதுக்கு தேவையான ட்ரெஸ், அதுக்கப்புறம் மணி எல்லாமே சஃபிஷியண்டாக வச்சிருக்கணும். ஏன்னா தங்குற இடம் எல்லாமே நீங்கள் தான் பார்த்துக்கணும், ஃபுட் எல்லாமே நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஸோ அதுக்கெல்லாம் நீங்கள் முன்னாலே ப்ரிப்பேர்டாக போயிருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அந்த செலெக்ஷன் போகிறப்போவுமே வந்து பிரெட்டு, அதுக்கப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸு, இல்லைன்னா டேட்ஸு, அதுக்கப்புறம் வேற ஏதாச்சும் வாழைப்பழம் அந்த மாதிரி கொண்டு போங்க. ஓகே, ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி கொண்டு போயிருங்க. தண்ணியுமே நீங்கள் தான் கொண்டு போகணும், வாட்டர் பாட்டிலுமே கொண்டு போயிருங்க. அதுலேயும் ஒரு சிலருக்கு ரிப்போர்ட்டிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 9:30 இருந்துச்சு நான் காட்டின அட்மிட் கார்டில். அப்போ அதுக்கப்புறம் தான் ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்க போகுது. காலையில் சாப்பிடாம போனீங்கன்னா ரிஸ்க் ஆயிரும். ஓகே, ஸோ அப்போ கண்டிப்பாக நீங்கள் எல்லாத்துக்குமே ரெடியாக போய்க்கோங்க. உங்களுக்கு ரிப்போர்ட்டிங் டைம் என்னவா இருக்குதோ அதை பார்த்து நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி ரெடி ஆகிக்கோங்க. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததா இப்போ நீங்க போறப்போ உங்களுக்கு போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிபிகேட் தேவையில்லை. ஆனா செலக்ட் ஆனீங்க அப்படின்னா போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிபிகேட் தேவைப்படும். அது அப்ளை பண்ண உடனே கிடைக்காது அப்படின்னால இப்போ நீங்க செலக்ட் ஆயிருவீங்கன்னு உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்குதுன்னா இப்பவே நீங்க வந்து போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிபிகேட்டுக்குமே வந்து அப்ளை பண்ணி அந்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிருங்க. ஏன்னா ரிசல்ட் வந்து கொஞ்ச நாள்ல உங்களை ஜாயின் பண்ண சொல்லுவாங்க, அந்த டைம்ல டிலே ஆயிடக்கூடாது. அதனாலதான் முன்னாலேயே சொல்லிடுறேன், நீங்க வந்து போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிபிகேட்டுக்கும் அப்ளை பண்ணிருங்க. இப்போ நீங்க ஸ்டேஜ் 2க்கு போறப்போ தேவையில்லை, ஆனா செலக்ஷன் ஆனதுக்கு அப்புறம் கண்டிப்பா தேவைப்படும். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததான் இந்த இன்டெம்னிட்டி பாண்டுன்னு சொல்லி ஒன்று இருக்குன்னு சொல்லியிருந்தாலும் உங்களோட அட்மிட் கார்டோட லாஸ்ட் பேஜில் இருக்கும். அதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து என்ன ஃபில் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல உங்களோட லேட்டஸ்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணிடுங்க. அது வந்து நீங்கள் அப்ளை பண்ணப்போ கொடுத்த அதே ஃபோட்டோ தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, எந்த ஃபோட்டோனாலும் இருக்கலாம். அடுத்ததான் இந்த இடத்துல உங்களோட நேம் எழுதுங்க. இங்கே எக்ஸாம் சென்டர் INS அடையாறுன்னு இருந்துச்சு, அந்த எக்ஸாம் சென்டர் வந்து எழுதுங்க. அடுத்து வந்து இங்கே மறுபடியும் உங்களோட நேம், இங்கே எக்ஸாம் சென்டரோட நேம். அதுக்கப்புறம் இந்த இதை பிளாங்காக விட்டுருங்க. இதில் என்ன ஃபில் பண்ணணும்னு தெரியல, அங்கே எதுவும் ஃபில் பண்ண சொன்னாங்கன்னா ஃபில் பண்ணுங்க. பட் ஃபில் பண்ணிட்டு நீங்கள் சந்துருமேஸ் ஆப்பில் சேட்டில் ஒரு வாட்டி இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் நானும் வீடியோ போட்டுட்டு இருக்கேன், இதில் என்ன ஃபில் பண்ண சொல்கிறாங்க அப்படிங்கிறத யாராச்சும் சொன்னாதான் எனக்கு தெரியும். ஓகே, நீங்கள் இந்த வருஷம் ஃபில் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக சொல்லுங்க. ஓகே, அதுக்கப்புறம் இங்கே உங்களோட எக்ஸாம் சென்டரோட நேம் எழுதிருங்க. இந்த இடத்துல டேட்டு, இந்த இடத்துல டே, அதாவது சண்டே, மண்டே அந்த மாதிரி டே. ஓகே, ஸோ நீங்கள் எந்த டேட்டில் அட்டன் பண்ண போறீங்களோ அதையே போட்டாலும் போதுமானது. அதுக்கப்புறம் இங்க உங்களோட சிக்னேச்சர் இருக்கணும். அதுக்கு கீழே உங்களோட பேரண்டோட சிக்னேச்சர். இதெல்லாம் நீங்க முன்னாலே ஃபில் பண்ணி கொண்டு போயிடலாம். ஓகே, இந்த பேரண்டோட சிக்னேச்சர் இல்லைன்னா கார்டியனோட சிக்னேச்சர் வந்து இங்க இருக்கணும். உங்க பேரண்டோட நேம், அதாவது இங்க யார் சைன் பண்ணிருக்காங்களோ அவங்களோட நேம், அவங்களோட ரிலேஷன்ஷிப், ஃபாதரா மதரா இல்லைன்னா கார்டியனா அப்படிங்கிறது வந்து ஃபில் பண்ணுங்க. அடுத்த அட்ரஸ், அவங்களோட அட்ரஸ் வந்து இதில் எழுதிருங்க. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா உங்களுக்கு எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நம்புறேன். நீங்க எதுல வீக்கா இருக்கீங்களோ, எதை இம்ப்ரூவ் பண்ணணுமோ அதுக்கு வந்து உங்களுக்கு கொஞ்சம் டைம் இருக்குது. இந்த டைமை யூட்டிலைஸ் பண்ணி நீங்க இம்ப்ரூவ் பண்ணுங்க. ஓகே, எக்ஸாம்ல கம்மியாக தான் மார்க் எடுத்திருக்கீங்க, இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும்னா இருக்கக்கூடிய சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுங்க. அதுவும் பர்டிகுலரா நம்மளுடைய ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல நீங்க டாபிக் வைஸ் வீடியோஸ் ஃபோல்டர்ல பாத்தீங்கன்னா சயின்ஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும், GK ஃபோல்டர்ல. அதுல ரயில்வே சயின்ஸுங்கிற ஃபோல்டர் இருக்கக்கூடிய பிசிக்ஸ் வீடியோஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதை வந்து நீங்க பாத்துக்கோங்க, முடிஞ்ச அளவு வந்து இருக்கக்கூடிய டைம்ல அதை கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஏன்னா பிசிக்ஸ்ல இருந்து அதிகமான கொஸ்டின்ஸ் வரும் அப்படிங்கறனால. அதுக்கப்புறம்
மற்ற சிலபஸ் எதுவும் கம்ப்ளீட் பண்ணலன்னா கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஃபிசிக்கலுக்கு இன்னும் நல்லா ப்ரிப்பேர்ட் ஆகலைன்னா இருக்கக்கூடிய டைமில் உங்களோட 100% கொடுத்து நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.